சாமானியன் அதாவது 70-80களில் ஒரு உச்சம் பெற்ற நடிகர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ராமராஜன் அவர்கள். அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னும் போது வேறு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அவரை பார்க்கறதுக்காகவாவது நம்ம கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே போய் உட்காந்தோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது என்ன சர்ப்ரைஸ்னு உங்களுக்கு தெரியும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாமானியன் படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாமானியன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ராமராஜன் சார் அவர்களும் எம்எஸ் பாஸ்கர் அவர்களும் 2 பேரும் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வராங்க. ஸோ எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பேத்தியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வராங்க. ஸோ வரும்போது அவரோட பாலிய நண்பரான நம்ம ராதா ரவி அவர்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணிவிட்டு பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு பேத்தியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராமராஜன் பேங்க்குக்கு போகிறாரு. ஸோ அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா பேங்க்கை வந்து ஹைஜாக் பண்ணுறாரு ராமராஜன். என்னடா இது, பேங்க்கில் பணம் எடுக்க தானடா வரேன்னு சொல்லிட்டு வந்தார் இவர், இப்போ என்ன பேங்க் ஹைஜாக் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியத்தோட படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதனாலே ஒரு பேங்க் ஹைஜாக் பண்ணார், அப்படி ஒரு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னும் போது வேறு என்னவாக இருக்கும், ராமராஜன் அவர்களே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு வைப் ஒன்று கொடுத்துச்சு அப்படின்னு. அதாவது படம் பார்க்கக்கூடிய அந்த 70s 80s இவங்க ஆளுங்கள்லாம் நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களோட அந்த ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு தெரிஞ்சுது. படத்தோட ஆரம்ப சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலராக நம்ம எல்லாருமே நிறைய பரிச்சயமான ஒரு விஷயம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் ஆகி போகும்போது பஸ் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு நிறுத்துவாங்க. அது நிறுத்துகிற இடம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் அவங்களுக்கு தோதான ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் டிரைவருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அவருக்கு ஃப்ரீயாக சாப்பாடெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறுத்துவார் இல்லையா. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நடக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே டாய்லெட் சரி இருக்காது, சாப்பாடு சரி இருக்காது, எந்த உணவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரம் அப்படின்றதே இருக்காது. இது எல்லாத்தையும் ஒரு பார்க்குறாரு. பார்த்துட்டு டிரைவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, டேய் என்னடா பண்ணுற, உன்னை நம்பி தானடா இத்தனை பேர் வராங்க, இந்த மாதிரி இடத்துல சுயலாபத்துக்காக கொண்டு வந்து நிற்க வைக்கிறியே அப்படின்னு அங்கே ஆரம்பிக்குது படம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தலைவர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். அதாவது கருத்து சொல்கிறார். கருத்து வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே புரட்சிகரமான கருத்து தான். அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த காலத்து பசங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண பிடிக்காது, ஆனால் தப்புன்னு தெரிஞ்சும் என்னால் அட்வைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்வாரு. உண்மையிலே பயங்கரமான கிளாப்ஸ் தேட்டரில். அது உண்மையில் நல்லா தான் இருக்கும். எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு இடத்துல போய் டிரைவர் நிறுத்துறான்னா அந்த இடத்துல உண்மையிலே எதுவுமே நல்லா இருக்காது. அவனுக்காக கொண்டு போய் நிறுத்துவான், அவனை நல்லா ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. ஆனால் நமக்கெல்லாம் ஒன்றுமே நல்லா இருக்காது இல்லையா. அது திரையில் காட்டும் போது உண்மையிலே ரொம்ப ரிலேட்டடாக இருந்துச்சு அந்த ஒரு சீன். அதுக்கு அடுத்து இந்த படம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த துணிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் அவர்கள் நடிச்சிருப்பார் இல்லையா, சேம் அதே கான்செப்ட் தான். பேங்க் ஹைஜாக் பண்ணுறது, டிமாண்ட் வைக்கிறது, ஆல்ரெடி பேங்க்குக்கு ஒருத்தன் கொள்ளையடிக்கு வருவான், பார்த்தா இவர் ஆல்ரெடி உள்ளே இருப்பார். ஸோ இதே மாதிரியான கான்செப்ட்லேயே தான் ட்ராவல் ஆகி போவோம். ஆனால் எங்கே இந்த கதை மாறுபட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில். அந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் கூட அந்தளவுக்கு ஒன்றும் நமக்கு டச்சிங்காக இருக்காது. ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து உண்மையில் ரொம்ப உருக்கமான ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு போகுது அப்படின்னா இந்த 2 மணி நேரத்தில் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. ராமராஜன் அவர்களை பார்க்குறதுக்காக நம்ம தேட்டருக்கு போனோம், அவரை பார்த்துட்டோம், ஓகே படம் ஓகே தான் இருக்கும், சரி ஓகே ஒரு தடவை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எந்த இடத்துலையுமே நமக்கு லேக் அடிக்காத அளவுக்கு நம்மளை வந்து இந்த ஸ்டோரியில் உட்கார வச்சு நம்மளை எங்கேஜ் பண்ணியிருப்பாங்கன்னா அது ஒரு உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கான்செப்ட், அதாவது எல்லாருமே வந்து அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவனுக்கு ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னா என்னவாக இருக்கும், ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கணும் அப்படின்றது. அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், தான் வருமானத்தை வச்சு எப்படியாவது வாங்கிட முடியாதா அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றான். அவன் ஆசையை தூண்டும் வகையாக என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்க ஆடு, நாங்கள் இருக்கோம் வாங்க, ட்ரிபிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட தரோம் நாங்கள் அப்படின்னு எல்லாம் நம்மளை ஆசை காமிச்சு நம்மளை வாங்க வச்சிடறோம் இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து இந்த படத்தில் கான்செப்டாக காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் உண்மையிலேயே இவங்க சூஸ் பண்ண கான்செப்ட் வேறு லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தில் சொன்ன அந்த மெசேஜ், கடன் வாங்காமல் வாழ கற்றுக்கோ, ஆசைப்படலாம், உன்னால் முடிஞ்ச ஆசைப்படு, முடியாத விஷயத்துக்குலாம் அதை செஞ்சு ஆசைப்படாத அப்படின்றது. பேங்க்குக்கு போய் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இந்த கடனை உன்னால் கட்ட முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு கடன் வாங்கு அப்படின்றத வந்து சூப்பராக சொல்லியிருப்பார் ராமராஜன் அவர்கள். அந்த மெசேஜ் வந்து உண்மையிலேயே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு மெசேஜ் தான் அது. சரி, இப்போ படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா, ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்றது தான். லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான். ஸோ நமக்கு படம்
படம் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்லேயே முடிச்சுட்டாங்க. இன்கேஸ் இந்த படத்தை இன்னும் டெக்னிக்கலாக பயங்கரமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த டைமில் ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களுக்குமே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கும் அப்படின்றது. ஏன்னா இவங்க படத்தில் சொன்ன அந்த கான்செப்ட், அந்த மெசேஜ் வந்து ரொம்ப புரட்சிகரமாக இருந்துச்சு அப்படின்றது தான் இதுக்கு ஒரே ஒரு காரணம். ஸோ அதனால் இந்த டீம் வந்து இந்த பட்ஜெட் கன்சைன் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ராமராஜன் அவர்கள், ஸோ நம்ம நிறைய பார்த்த அந்த ராம்கியாக இருக்கட்டும், நிறைய அந்த 70s 80s நடிகர்கள்லாம் திருப்பி ஏதாவது ஒரு ரோலில் ஒரு கேமியோவாவது வரணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா நீங்கள் தியேட்டரில் பார்க்க முடியுது, அந்த 50s 60s 70s இந்த ஏஜில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது. நமக்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கிறோம். பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடிகர்களை பார்க்கும்போது வந்துட்டான்டா என் தலைவன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு கேமியோ ரோலுக்காவது எல்லாரும் வரணும், எல்லாரும் யூஸ் பண்ணணும் இனி வரக்கூடிய டேரக்டர்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மொத்தத்தில் இந்த சாமானியன் படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்மளோட ஆசையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க மற்றவங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் ரொம்ப உணர்ச்சி பொங்கும் வகையில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு என்னோட கருத்து. ரெண்டாவது, நம்ம தலைவர் படிச்சிருக்காரு, ஸோ அதுக்காகவாவது போய் பாருங்கள் அப்படின்றது தான் இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனல் கொடுக்குற ரேட்டிங் 7.5 out of 10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.